தங்கள் உதடுகள் கவர்ச்சிகரமாக இருக்க விலையுயர்ந்த உதட்டு சாயங்களை தேர்ந்தெடுப்பது உண்டு. ஆனால் விலையுயர்ந்த உதட்டு சாயங்களை விட தரமான உதட்டு சாயம்தான் நமக்கு அவசியம். சில வகை உதட்டு சாயங்களில் சேர்க்கப்படும் ரசாயனங்கள் உங்கள் உதட்டை கருப்பாகவும் மாற்றும் விரிசலை உண்டாக்கும் வாய்ப்பும் உள்ளது. உங்கள் உதடுகளை நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான முதல் விஷயம் உதடுகளை ஈரப்பதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் உதடுகளில் உள்ள கருமையை போக்க முடியும். முதலில் லிப்ஸ்டிக் போடுவதற்கு முன் உதடுகளை ஈரப்பதமாக்க இயற்கையான லிப் பாம் பயன்படுத்த வேண்டும். தேங்காய் எண்ணெய் போன்ற இயற்கை லிப் பாமை கூட பயன்படுத்தலாம். இதனால் உங்கள் உதடுகள் வறண்டு போகாமல் பிளவுகள் இல்லாமல் அழகாக இருக்கும். ரசாயனம் சார்ந்த உதட்டு சாயங்களை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக இயற்கையான உதட்டு சாயங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி வந்தால் உதடு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். ரசாயனம் நிறைந்த உதட்டு சாயங்கள் அலர்ச்சியை உண்டாக்கலாம். அவை உதடுகளை சீக்கிரமே கருப்பாக்கிவிடும். உதட்டு சாயங்களை பூசுவதால் சிலருக்கு உதடுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புண்டு. இதை தேன் மூலமாகவே குணப்படுத்தலாம். தேனை உதட்டில் வாரத்திற்கு 2 முறை தடவி வந்தால் உதடுகளில் உள்ள விரிசல்களை குணப்படுத்த முடியும். தேனில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உதடுகளில் உள்ள வீக்கம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது. நாம் உதட்டில் கெமிக்கல் கலந்த சாயங்களை பூசுவதற்கு பதிலாக இயற்கையான உதட்டு சாயங்களை பயன்படுத்துவது இன்னும் நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.